திருச்சிற்றம்பலம். இன்னாருடைய சிவனையை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நாம மே மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி இந்த மாதம் என்னென்ன கிரகங்கள் மாறுறாங்க அப்படிங்கிறத நம்ம முழுமையா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சூரியன், அவர் 15ஆம் தேதி வரை உச்சத்துல இருக்கிறார். இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு மேல ரிஷப வீட்டுக்கு போகிறார். அடுத்து புதனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 14ஆம் தேதிக்கு மேல மேஷத்துல இருந்து ரிஷபத்துக்கு போகிறார். அடுத்தது சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று தன்னுடைய சொந்த வீட்டுல இருந்துட்டு இருந்தாரு. இப்போ சுக்கிர பகவானும் 14ஆம் தேதி தன்னுடைய வீட்டில் இருந்து மிதுனம் வீட்டுக்கு போகிறார். இதுல ஒரு பிளஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, சுக்கிரன் மிதுனத்துக்கு வரும் பொழுது புதன் ரிஷபத்துக்கு வந்துடும். அப்போ சுக்கிரனும் புதனும் பரிவர்த்தனை ஆகுறாங்க, வீடு மாறி இருக்கிறாங்கன்னு அர்த்தம். சுப கிரகங்கள் பரிவர்த்தனை ஆவது மிகப்பெரிய யோகம். யாருக்கெல்லாம் சுக்கிரனும் புதனும் உங்க லக்னத்துக்கோ உங்க ராசிக்கோ யோகத்துல இருக்கார், நல்ல நிலையில இருக்கார் அப்படின்னா, இந்த மாதம் இந்த சுக்கிரனும் புதனும் பரிவர்த்தனை ஆவது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட் ஆகவோ அல்லது உங்களுக்கு என்னென்ன தேவைகளோ அதெல்லாமே பூர்த்தி பண்ணக்கூடிய அமைப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. ராகுகேதுகளை பொறுத்த வரைக்கும் அதே இடத்துலதான் இருக்கார். அதே போல செவ்வாய் பார்த்துட்டீங்கன்னா சனியோட சேர்ந்து ஒரு போராட்டத்தை கொடுத்துட்டு இருந்தார் இத்தனை காலமா. இப்போ மே மாசம் 11ஆம் தேதி செவ்வாய் பகவான் தன்னுடைய வீட்டுக்கு ஆட்சி பலம் பெறுகிறார், தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வரப்போகிறார். இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும், முழுமையாக இந்த கிரகங்களுடைய மாற்றங்கள் என்னென்ன செய்ய போகுது அப்படிங்கிறத நாம இந்த வீடியோல முழுமையா தெரிந்து கொள்ளலாம். மிதுன ராசிக்கு உண்டான மே மாத பலன்களை பத்தி பார்க்கலாம். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா, ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் உங்களுக்கு 14ஆம் தேதி வரைக்கும் லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய 11ஆம் வீட்டுல இருக்கிறார். சோ மிதுன ராசிக்காரங்க ஏதாவது பிளான் பண்றீங்க அப்படின்னா 14ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம். அதற்கு மேல அவர் விரயத்துக்கு வந்தாங்க. சோ அதனால கொஞ்சம் நீங்க எந்த விஷயம் உங்களுக்கு நல்லது நடக்கணும், ஏதாவது ஒரு முயற்சிகள் எடுக்கணும், இதெல்லாம் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்க செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களும் சக்சஸ் ஆகணும், ஒருத்தரை போய் பார்க்கணும், பண ரீதியாக பொருளாதார ரீதியாக உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றுறதுக்கு உண்டானது எல்லாமே பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா 14ஆம் தேதிக்கு முன்னாடியே வைத்துக் கொள்வது என்பது நல்லது. அதற்கு மேல பாத்தீங்கன்னா விரயத்துக்கு வந்துடுறாரு. விரயத்துக்கு வந்தாலும் 12ஆம் அதிபதியும் பாத்தீங்கன்னா சுக்கிரன் உங்களுக்கு அதே இடத்துல இருப்பார் 14ஆம் தேதி வரைக்கும். அப்போ சுப விரயங்கள் குடும்பத்தில் நடக்கிறது, சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறது, வீடு வாங்குறது, சொத்துக்கள் வாங்குறது, வண்டி வாகனங்கள் மாத்துறது, அதுல ஏதாவது ஒரு நல்ல செய்திகள் வர்றது எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்கு இந்த மாசம். ஆனாலும் ஒரு முற்பகுதி உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். பிற்பகுதியில கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க. ஏன்னா பிற்பகுதி எல்லாமே விரயங்களாக இருக்குது. அப்போ விரயஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடியவருமாக சுக்கிரன் உங்க ராசிக்குள்ள வந்துடுவார் 17ஆம் தேதிக்கு மேல. அவர் விரயத்தை மட்டும் பண்ண மாட்டாருங்க, 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய அதிர்ஷ்டத்தையும் கொடுக்க போகிறார். அப்போ அதிர்ஷ்டஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுக்கு ராசிக்குள்ள 17ஆம் தேதிக்கு மேல வரும் பொழுது கண்டிப்பாக அதிர்ஷ்டங்கள் உண்டு. குடும்பம் நல்லா இருக்க போகுது. குடும்பத்துல இருந்து சண்டை சச்சரவு பிரச்சனை எல்லாம் விலக போகுது. குடும்பம் ஒத்துமையா இருக்க போறீங்க. இதை பெருசா ஒரு டார்கெட் பண்ணிருக்கீங்க, ஒரு ஷேர் மார்க்கெட்டோ ஒரு எம்எல்எம் சீட்டோ சம்பந்தப்பட்ட விஷயம் அதை பெருசா டார்கெட் பண்ணலான்னு இருக்கீங்கன்னா தாராளமாக நீங்க செய்யலாம். குல தெய்வத்தினுடைய அனுகிரகம் நல்லா இருக்குங்க. குழந்தைகளுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு உண்டான என்னென்ன விஷயமோ அதெல்லாம் செய்ய போறீங்க. குழந்தைகளுடைய தேவைகளை பூர்த்தி பண்ண போறீங்க, குடும்ப தேவைகளை பூர்த்தி பண்ண போறீங்க. உங்களுக்கு என்னெல்லாம் நல்லதுன்னு தோணுதோ அது எல்லாமே செய்யறதுக்கு ஒரு வாய்ப்புகள் உண்டு. ஆனா ஒரு 50% விரயங்களும் ஒரு 50% நன்மைகளும் லாபத்தையும் கொடுக்கக்கூடியவங்க இந்த மாசம் முழுவதும் இருக்கு. அப்போ இந்த சுக்கிரனும் புதனும் பரிவர்த்தனை ஆவாங்க. அப்போ நீங்க பாத்துக்கணும், சுக்கிரனும் புதனும் பரிவர்த்தனை ஆச்சுன்னா பண வரவும் உண்டு, பண விரயங்களும் உண்டு, இறை வழிபாடுகளும் உண்டு, ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட சுற்றுப்பயணங்களும் உண்டு. அதே போல எல்லாத்துக்கூடயும் உங்க ஃபேமிலியோட சேர்ந்து வெளியே எங்காவது போயிட்டு வரணும், ஒரு இன்ப சுற்றுலா, இது எல்லாத்துக்குமே வாய்ப்புகள் இந்த மாசம் மிதுனத்துக்கு அருமையா இருக்க போகுது. சூரியனை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா, சூரியனும் பாருங்க உங்களுக்கு 15ஆம் தேதி வரைக்கும் உச்சத்துல இருப்பார். அதுக்கப்புறம் அவரு விரயத்துக்கு வரார். சோ அவர் உச்சத்துல இருக்கும்போது என்ன பண்ணுவாருன்னா, வீடு மனை சொத்துக்கள் ஏற்பாடு பண்ணி கொடுக்கறது, புதனோட சேர்ந்து இருப்பாரு இல்லைங்களா. அப்ப அதே போல பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு முயற்சிகளை திரும்ப திரும்ப செய்ய வைக்கிறது, கடின எஃபர்ட் போட்டு ஜெயிக்க போறீங்க. உங்க கூட பிறந்த சகோதரன் மூலமா உங்களுக்கு உதவிகள் கிடைக்கிறது, இதெல்லாம் நிச்சயமா உண்டு இந்த மாசம். வளர்ச்சி எப்பவுமே லக்னாதிபதியோடையோ ராசி அதிபதியோடையோ சூரியன் சேரும்போது, சூரியனாலே வளர்ச்சி தாங்க. அப்ப லக்னாதிபதியோ ராசி அதிபதியோடய சூரியன் சேரும்போது கண்டிப்பாக ஒரு வளர்ச்சியை கொடுத்தே தீருவார். அடுத்தது செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 6-11ஆம் அதிபதி 10ஆம் வீட்டுல இருக்கார். 11ஆம் தேதி பேர் லாபஸ்தானத்துக்கு வரார். இப்ப நான் சொன்னது ஒரு பிளஸ் இருக்கு, ஒரு மைனஸ் இருக்கு, ஒரு பிளஸ் இருக்கு, மைனஸ் இருக்கு. இங்கிருந்து புதன் விரயத்துக்கு வரும்போது லாபஸ்தானத்துக்கு ஆட்சி பலம் பெற்று செவ்வாய் வந்துருவார். லாபஸ்தானாதிபதி லாபஸ்தானத்திலேயே இருக்கிறார். அப்போ குறைகள் கிடையாது. இந்த மாசம் நிறைவாக இருக்க போறீங்க. லக்னாதிபதி மறைஞ்சால் ஒரே ஒரு மைனஸ் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா ஒரு பிளஸ் ரெண்டுமே இருக்கு. லக்னாதிபதி மறைஞ்சால் முன்னாடி போய் எதுவும் செய்யக்கூடாது.
நான் தான் எல்லாம் அப்படின்னு போய் வாக்குவாதம் பண்றது, பஞ்சாயத்து பண்றது எல்லாம் பண்ணக்கூடாது. அதே போல ஒரு பிளஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, லக்னாதிபதி மறைந்தால் பின்னாடி இருந்து என்ன விஷயம் செயல்படுறதுனால அது சக்சஸ் ஆகும். நிறைய விஷயம் உங்க கைக்குடி வரும். மறைமுகமாகவே எல்லா விஷயங்களும் பண்ணலாம். டைரக்டா போகாம மறைமுகமாக செய்யக்கூடிய தொழில் எல்லாமே நல்லா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பண்ணக்கூடிய தொழில் வந்து சூப்பரா இருக்கும். சோ மிதனத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த மாசம் முழுக்க 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 ஒரு கிரகங்கள் கைவிட்டாலும் இன்னொரு கிரகங்கள் மூலமாக உங்களுக்கு யோகத்தை அள்ளி கொடுக்க போறாங்க. 5ஆம் அதிபதி ராசிக்குள்ள வரப்போகிறார். லாபஸ்தானாதிபதி லாபஸ்தானத்துல இருக்க போகுது. இது ரெண்டுமே நமக்கு நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு தானே. 2 கிரகங்கள் சூரியனும் புதனும் 12ஆம் வீட்டுக்கு வரும் பொழுது கொஞ்சம் பேச்சுவார்த்தை, அக்கம் பக்கத்துல இருக்கக்கூடிய பேச்சுவார்த்தைகள் மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்தீங்கன்னா சரி. வாண்டடா முன்னாடி போய் எதுவுமே செய்யாம இருந்தீங்கனாலும் சரி, ஆனா உங்களுக்கு நடக்கிறது அப்படியே ஆட்டோமேட்டிக்கா நடந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. 70% மேல மிதுன ராசிக்கு யோகத்தை அதிகமாக வாரி வாரி வழங்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் மிதுனத்துக்கு நிச்சயமாக இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்துக்கு இடமே இல்லை. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவை சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளே சரணம்.